அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 1 நிஜங்கள் அத்தியாயம் 1 டௌரஸ் எக்ஸ்பிரஸின் முக்கிய பிரயாணி பகுதி 1. சிரியாவில் அது ஒரு குளிர்கால காலை நேரம். 5 மணி. ரயில்வே கையேடுகளில் டௌரஸ் எக்ஸ்பிரஸ் என்று பிரதானப்படுத்தப்பட்டு அச்சாகும் ரயில் தற்சமயம் அலபோ ரயிலடியில் தனக்கான பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தது. இதில் ஒரு சமையலறை மற்றும் சாப்பிடும் பகுதி, படுக்கை வசதி கொண்ட ஒரு பகுதி மற்றும் 2 லோக்கல் பகுதிகள் இருந்தன. படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் நுழைவு படிக்கட்டுகளில் அருகே ஒரு இளைய பிரெஞ்சு காவலன் பொருத்தமான யூனிஃபார்மில் விரைப்பாய் நின்று கொண்டிருந்தான். இவன் காது, மூக்கு என எல்லாவற்றையும் மஃப்ளரால் மூடிக்கொண்டும் வெறும் பிங்க் நிற நுனி மூக்கும் மேல் நோக்கி சுருட்டப்பட்டிருந்த மீசை தவிர வேறு எந்த பாகமும் தெரியாதபடி இருந்த ஒரு குள்ள மனிதனுடன் உரையாடலில் இருந்தான். உரைநிலைக்கு கீழே குளிர் போயிருந்தது. ஒரு முக்கியமான புது மனிதனை ரயிலில் கவனமாய் ஏற்றிவிடுமாறு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கும் காவலன் அக்கட்டளையை செவ்வென முடித்து கொண்டிருந்தான். சீரான பிரெஞ்சு மொழியில் அமைக்கப்பட்ட கனிவான வாக்கியங்கள் அவனுடைய உரையாடலின் போது விழுந்து கொண்டிருந்தன. இவனுக்கு நடந்த அத்தனையும் தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. அப்கோர்ஸ், இப்படிப்பட்ட வழக்குகளில் வழக்கமாய் நிலவும் கிசுகிசுக்கள் இதிலும் ஏகமாய் உலவின. இவனுடைய ஜெனரலின் பொறுமை நாளுக்கு நாள் தன்னிலை இழந்தது. அப்பொழுதுதான் இந்த பெல்ஜியம் நாட்டு புது மனிதர் வந்து சேர்ந்தார். இங்கிலாந்திலிருந்து படையெடுத்து அழைத்து வரப்பட்டதாக கேள்வி. இதற்கு பிறகு சில சம்பவங்கள் நடந்தன. மிகவும் பொறுப்பு மிக்க ஒரு அதிகாரி தற்கொலை பண்ணிக்கொண்டார். இன்னொருத்தர் தன் பணியை ராஜினாமா செய்தார். பரபரப்பாய் இருந்த முகங்கள் எல்லாம் பரபரப்பினை திடுதிப்பென்று விட்டன. சிற்சில மிலிட்டரி கட்டுப்பாடுகளும் தளர்த்தி கொள்ளப்பட்டன. பிறகு இதே இளைய பிரெஞ்சு காவலனின் முதலாளி ஜெனரல் மலமளவென 10 வருடங்கள் வயது குறைந்து விட்டவரை போல துருதுருவென்று ஆனார். இங்கிருக்கும் புது மனிதருக்கும் தனது ஜெனரலுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பாஷணையின் ஒரு சிறு பகுதியை இவன் கேட்டிருக்கிறான். நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க ஜென்டில்மேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் ஜெனரல். அப்படி சொல்லும்போது அவருடைய நரைத்த கனமான மீசை அதிரும் அளவுக்கு, நீங்க எங்க பிரெஞ்சு பட்டாளத்தின் மதிப்பு மிகு ஸ்தானத்தையே காப்பாற்றி தந்திருக்கீங்க. பலர் சிந்திருக்க வேண்டிய ரத்தத்தை தடுத்திருக்கீங்க. என் சின்ன விண்ணப்பத்தை ஏற்று நீங்க வந்து பண்ணிருக்கும் இந்த உபகாரத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்? இத்தனை தூரம் மெனக்கெட்டு நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்து. இதற்கு இந்த புது மனிதன், அதாவது ஹெர்குல் பாய்ரோ என்பது பெயர், ஒரு முறை நீங்க என் உயிரையே காப்பாத்தினத நான் மறந்துவிட முடியுமா என்ன என்ற மிக பொருத்தமான பதிலை தந்தார். அது தங்களுடைய சேவை என்று தன் பங்குக்கு பொருத்தமான பதிலை ஜெனரல் தர, பிரான்ஸ் பற்றி அவர் அதிகம் பேசி, பெல்ஜியம் பற்றி இவர் அதிகம் பேசி, இந்நாடுகளின் பெருமைகளை பற்றி பரஸ்பரம் பேசி, ஒருத்தருக்கொருத்தர் பாராட்டி பெருமை பேசி, இவ்வாறாக அவர்களின் உரையாடல் போனது. மனதார பேசிய உண்மையான வசனங்கள் பிறகு முடித்து கொள்ளப்பட்டன. இத்தனை உணர்ச்சி பூர்வ வசனங்கள் பேசப்பட நிஜ காரணம் என்ன என்பது இவனுக்கு இன்னமும் விளங்காத இருட்டுதான். ஆயினும் மிஸ்டர் பாய்ரோ டௌரஸ் எக்ஸ்பிரஸில் பத்திரமாய் கிளம்புகிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வந்திருக்கும் இவன் தனக்கு முன்னால் இருக்கும் பிரகாசமான இராணுவ எதிர்காலத்தை மனதில் கொண்டு சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தான்.
இன்னைக்கு ஞாயிறு என்றான். நாளைக்கு திங்கள் சாயந்தரம் நீங்க ஸ்டாம்புல்ல இருப்பீங்க. இப்படி ஒரு டைலாக்கை இவன் சொல்வது இது முதல் முறை கிடையாது. ஒரு ரயில் கிளம்புவதற்கு முன்னால் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டு பேசப்படும் வசனம். எத்தனை முறையானாலும் அத்தனை முறையும் இப்படியேதான் சொல்லப்படுகின்றன. ஆமாமா என்று ஒப்புக்கொண்டார் பைரோ. நீங்க அங்கேயே ஓரிரு நாட்கள் தங்க விரும்புவதாக நினைக்கிறேன். ஆமாம், நான் இதுவரை பார்த்திராத ஒரு சிட்டி ஸ்டாம்புல். அதை பார்க்காம அது கடந்து போவது சரியில்லைன்னு பட்டது. பின் தொடர்ந்தார். வேற ஜோலி ஒன்றும் அங்க கிடையாது. ஒரு சுற்றுலா பயணியா சில நாட்கள் அங்கே இருப்பேன். அங்க இருக்கும் லே செயின்ட் சோஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும் என்ற இவன் இதுவரை அங்கு போனதே கிடையாது. ஒரு கொத்து கடுங்குளிர் காற்று பிளாட்பாரத்தில் விசிலடித்தபடி நகர்ந்தது. இரு ஆடவர்களும் நடுங்கினார்கள். நாசுக்காக தனது கைகடிகாரத்தை நோட்டமிட்டான் இவன். 5 அடிக்க 5 நிமிடம். வெறும் 5 நிமிடம்தான் உள்ளது. தான் கைகடிகாரத்தை திருட்டுத்தனமாக பார்த்ததை குள்ள மனிதர் கவனித்திருப்பாரோ என்ற எண்ணத்தில் மலமளவென்று மீண்டும் உரையாடலுக்குள் புகுந்தான் இவன். இந்த குளிர்காலத்துல ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பயணிப்பாங்க. அந்த படுக்கை வசதி கொண்ட பெட்டியை பார்த்தபடி சொன்னான். ஆமாமா என ஒப்புக்கொண்டார் பைரோ. டவுரஸ்ல போகும்போது பனியால உங்க பயணம் தடையாகி கூடாதுன்னு வேண்டிப்போம். அப்படி கூட ஆகடுமா என்ன? நடந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் இன்னமும் அப்படி ஆகல. பார்ப்போம். ஓகே என்றார் பைரோ. இங்கிலாந்திலிருந்து வரும் வானிலை அறிக்கையும் மோசமாதான் இருக்கு. ரொம்ப மோசமா. பனி கொட்டுதாமே. ஜெர்மனிலையும் நான் கேள்விப்பட்டேன். இங்கு இன்னும் ஒரு அமைதி உருவாகும் நிலை தோன்றியதால் அவசரமாக நாளைக்கு ராத்திரி 7:40க்கு நீங்க கான்ஸ்டன்டின்பூல்ல இருப்பீங்க என்றான் இவன். எஸ் என்ற பைரோ பேச வேற எந்த பொருளும் அகப்படாததால பரிதாபமாய் நானும் லே செயின் சோஃபி ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்றார். பிரம்மாண்டம் என இவன் திருத்தினான். பிளாட்பாரத்தில் நின்றபடி உரையாடலில் இருந்த இவர்களுடைய தலைக்கு மேலே படுக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டியின் ஜன்னலை திரைசீலை தற்போது ஒரு பக்கமாய் இழுக்கப்பட்டது. மேரி டெபன்ஹாம் சென்ற வியாழக்கிழமை பாக்தாத்திலிருந்து கிளம்பியது முதல் மிக குறைச்சலாகவே தான் தூங்கியிருந்தாள். ட்ரெயினிலும் சரி, ரெஸ்ட் ஹவுஸ்லும் சரி, இரவிலும் சரி, மேரி திருப்தியா தூங்கவில்லை. இப்பொழுதும் கடும் குளிருக்காக கடுமையா உஷ்ணப்படுத்தப்பட்டிருந்த தனது கம்பார்ட்மெண்டில் உறக்கமின்றி எழுந்து கொண்டு வெளியே எட்டி பார்க்கின்றாள். இது அலோபாவா இருக்க வேண்டும். வெளியில் பார்க்க ஒன்றும் தென்படவில்லை. நீளமான சரியாய் விளக்குகள் கூட இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம். எங்கோ அரேபிய மொழியில் இடம்பெறும் போர்ட்டர் வாக்குவாதங்கள். இவளுடைய ஜன்னலுக்கு கீழே 2 ஆடவர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தன் பிரெஞ்சு காவல்துறையினன், மற்றவர் முகம் முழுக்க மீசை கொண்ட ஆசாமி. சன்னமாய் சிரித்து கொண்டாள் இவள். இப்படி தன் உடம்பு முழுக்க துணிகளால் கட்டிக்கொண்ட ஒருத்தனை இதுவரை மேரி பார்த்ததே இல்லை. ஆக வெளியே குளிர் கடுமையாக இருக்க வேண்டும். அதனால்தான் ரயிலுக்குள் இந்த அளவுக்கு உஷ்ணம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஜன்னலை கீழ்நோக்கி தாழ்ந்து பார்த்தாள். ஆனால் அது மசியவில்லை. ரயிலில் நடத்துனர் 2 ஆடவர்களையும் நெருங்கியிருந்தான். வண்டி கிளம்ப போகின்றது என்றான் அவன். தயவு செய்து உள்ளே ஏறுமாறு கேட்டுக்கொண்டான். குள்ள மனிதர் தனது தொப்பியினை அகற்றினார். தனக்குள் இருந்த கலவரமான சிந்தனைக்குள் நடுவிலும் மேரி சிரித்து கொண்டாள்.
இருவருக்கும் தான் கோழி முட்டை போல என்ன ஒரு தலை. கேலி கூத்தாய் தோன்றும் ஆசாமி முக்கியத்துவம் தந்து ஒருவராலும் கவனிக்கப்படாத வகை. ஏறவே பிடிக்காத துணியில் ட்ரெயினுக்குள் ஏறினார் பாய்ரோ. கண்டக்டர் அவருக்கு பின்னால் ஏறினான். பாய்ரோ இளைய பிரெஞ்சு காவலனுக்கு கையசைத்து விடை தர தன் பணியை ஒரு இறுதி சல்யூட்டுடன் முடித்து கொண்டான் இவன். ரயில் ஒரு பெரும் குலுக்கலுடன் முன்னோக்கி நகர ஆரம்பித்தது. என்று விடவெடுத்தான் இவன். என்ன ஒரு கடும் குளிரில் தான் திண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை முழுக்க உணர்ந்தபடி. பகுதி 2. பாருங்கள் ஜென்டில்மேன், கண்டக்டர் நாடக பாணியில் கையை விரித்து பாய்ரோ தங்கியிருக்கும் கம்பார்ட்மெண்டின் அழகினையும் அவருடைய உடைமைகளையும் அடிக்கிருந்த சுத்தத்தையும் சுட்டிக்காட்டினான். ஐயாவுடைய சின்ன பையை இதோ இங்கே வச்சிருக்கேன். அது எங்கே என்று இவன் நீளமாய் விரித்து காட்டிய வழக்கை விவரித்தது. தன் லக்கேஜின் மீது சில மடிக்கப்பட்ட கரன்சிகளை அவர் வைத்தார். நன்றி நன்றி மாஸ்டர் என்ற கண்டக்டர் மேலும் சுறுசுறுப்பானான். என்கிட்ட ஐயாவுடைய டிக்கெட் இருக்கு. நான் உங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஸ்டாம்ப்ல ஐயா பயணத்தை நிறுத்தியிருப்பதாக கேள்விப்பட்டேன். பாய்ரோ ஏற்றுக்கொண்டார். கேட்டார், இதுல நிறைய பேரு பயணம் பண்ணல போலிருக்கு. ஆமா சார், இதுல மேற்கொண்டு 2 பயணிங்க தான் இருக்காங்க. 2ம் ஆங்கிலேயங்க. இந்தியாவிலிருந்து வரும் ஒரு கலோனல், பாக்தாத்திலிருந்து வரும் ஒரு யங் இங்கிலீஷ் லேடி. ஐயாவுக்கு ஏதாவது வேணுமா? ஐயா ஒரு சின்ன பாட்டில் தண்ணீர் கேட்டார். காலை 5 மணி என்பது ட்ரெயினில் ஏற பொருந்தாத ஒரு நேரமாகும். விடிய இன்னமும் 2 மணி நேரம் இருந்தது. இரவில் சரியான தூக்கம் அமையாததாலும் ஒரு நுணுக்கமான கேஸை அம்சமாய் முடித்துவிட்ட திருப்தியாலும் அங்கு இருக்கையில் சுருண்டு படுத்த பாய்ரோ தூங்கி போனார். அவர் கண் விழித்த போது மணி 9:30. ஒரு கப் காஃபிக்காக ரெஸ்டாரண்ட் பகுதி நோக்கி போனார் பாய்ரோ. அங்கு ஒரே ஒரு பெண்மணிதான் இருந்தாள். கண்டக்டரால் பேசப்பட்ட இளைய காரிகைதான் அவள் என்பது வெளிப்படையாய் புரிந்தது. அவள் உயரமாய் ஒல்லியாய் இருண்ட நிறத்தில் இருந்தாள். 28 வயது இருக்க வேண்டும். அவள் காலை சிற்றுண்டியை சாப்பிட்ட விதத்திலும் காஃபிக்காக வெயிட்டரை கூப்பிட்ட வேகத்திலும் நிரம்பியிருந்த துணிவான லகுத்தன்மை, உலக நாணமும் பயண அனுபவமும் அவளுக்கு நிறைந்துள்ளன என்பதை முன்னிறுத்தின. குளிருக்காக சூடு கூட்டப்பட்டிருந்த ரயிலுக்குள் பொருந்துமாறு புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மெலிதான உடையணிந்திருந்தாள். வேறு பண்ணுவதற்கு எதுவும் இல்லாத பாய்ரோ தான் செய்வது வெளியில் தெரிந்துவிடாத படிக்கு அவளை கூர்மையாய் படிப்பதில் இறங்கினார். அவர் தீர்மானித்தார், தான் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னை தானே லகுவாய் கவனித்துக் கொள்ளும் வகை அவள். அவளுக்கு அதிகார துணி உள்ளது, சூட்டிகை இருக்கிறது. அவளுடைய வடிவமைப்பில் இருந்த சீரான தன்மையும் நுண்மையான அவளுடைய தோளின் வழுவழுப்பையும் கூட அவர் ரசித்தார். கரிய தலையின் அலையலையான கூந்தல், எதற்கும் துணிந்த பாகுபாடற்ற அந்த நீல நயனங்கள், ஆயினும் அவளிடம் தெரியும் சூட்டிகை சில சமயங்களில் நழுவிவிடக்கூடும் என்றும் கணித்தார். தற்சமயம் இன்னொரு ஆளும் ரெஸ்டாரண்ட் பகுதிக்குள் நுழைந்தான். அவன் 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட ஒரு நெட்டையான ஆசாமி. ஒல்லி தேகம், மாநிற தோல், நெற்றி பொட்டருகே லேசாய் நரைக்க ஆரம்பித்திருந்த கேசம். இந்தியாவிலிருந்து வரும் கலோனல், பாய்ரோ தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். நுழைந்த ஆசாமி அவளுக்கு ஒரு வணக்கம் வைத்தான். குட் மார்னிங் மிஸ் டெபன்ஹாம். குட் மார்னிங் கலோனல் ஹர்புத்ராட்.
எதிலிருந்த நாற்காலியில் ஒரு கையை ஊன்றியபடி நின்று கொண்டிருந்தார் கலோனல். ஏதாவது ஆட்சேபனை? சேச்சா, உட்காருங்க. வெல், காலை சிற்றுண்டி நிறைய வம்பு பேசிக்கிட்டே சாப்பிடும் அளவுக்கான நீளமானது கிடையாது. நான் நிறைய வம்பு பேசுவது கிடையாது. இப்பொழுது கலோனல் உட்கார்ந்தார். பாய் என்று அழைத்தார். முட்டை, காஃபி. அவரிடம் பேசும்போது அவருடைய கண்கள் கன நேரம் பாய்ரோவின் மீது பதிந்தன. உடனேயே பிரயோஜனமற்ற ஒன்றை பார்த்துவிட்டதைப் போல அக்கண்கள் விலகின. அப்பொழுது அவர் என்ன நினைத்திருப்பார் என்பது பாய்ரோவுக்கு தெரியும். பிரயோஜனமற்ற ஒரு ஜடம். அவர்கள் அறிவித்துக் கொண்டதைப் போலவே இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. தற்சமயம் அவள் எழுந்து கொண்டு அவளது பெட்டிக்கே திரும்பிச் சென்றாள். லஞ்ச் சமயத்தில் அந்த இருவரும் ஒரே டேபிளையே பகிர்ந்து கொண்டனர். இம்முறையும் மூன்றாவதாக ஒரு பயணி இருக்கிறான் என்பதையே இருவரும் மறந்து போயினர். அவர்களுடைய உரையாடல் காலை சிற்றுண்டில் இருந்ததை விடவும் கலகலப்பாக இருந்தது. கலோனல் ஹார்புத்ராட் பஞ்சாபை பற்றி பேசினார். அவ்வப்பொழுது பாக்தாத்தை பற்றி அவளிடம் கேட்டார். அதிலிருந்து அவள் அங்கு ஒரு பணியாளாய் இருந்திருக்கிறாள் என்பது தெரிய வந்தது. பேச்சின் போது இருவருக்கும் பொதுவான சில நண்பர்களை பற்றி இருவரும் பேசினர். அது அவர்களிடையே இறுக்கம் தளர்வதற்கு, நட்பு இறுகுவதற்கும் ஒரு உடனடி வழியாய் ஆனது. அவள் நேராய் இங்கிலாந்துக்கே போகின்றாளா அல்லது ஸ்டாம்பூல் இறங்கிக் கொள்கின்றாளா என்று கேட்டார் கலோனல். நான் நேரா போறேன். ஐயோ, ஏன் அப்படி? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பகுதிக்கு வந்திருக்கேன். அப்போ 2-3 நாள் ஸ்டாம்பூல்ல கழிச்சேன். ஓ, அப்படியா? நீ இறங்காம நேரா போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நானும் நடுவுல பயணத்தை நிறுத்தாம நேராதான் போறேன். சின்னதாய் கன்னம் சிவந்து கொண்டு கேவலமாய் ஒரு வணக்கத்தை மீண்டும் வைத்தார் அவர். சட் சட்டென்னு உணர்ச்சி வசப்படும் நம்ம கலோனல் எண்ணிக்கொண்டார் பாய்ரோ. தனக்கும் இதில் சந்தோஷமே என்றால் டெபன்ஹாம். சொன்ன விதத்தில் பணிய வைக்கும் போக்கு மிகுந்திருந்தது. டெபன்ஹாமுடன் சேர்ந்து கொண்டு அவளுடைய கம்பார்ட்மெண்ட் வரை போனார் கலோனல். இதை பாய்ரோ கவனித்தார். சற்று நேரங்கழித்து டவுரஸ் பகுதியின் மாட்சிமை பொங்கும் இயற்கை பிரதேசங்களை அவர்கள் கடந்தனர். அவற்றையெல்லாம் கண்களால் பருகிக் கொண்டு இருவரும் நின்றபோது இருவர்களிடமே இருந்து ஒரு ஏக்க பெருமூச்சு வந்தது. அவர்களுக்கு பக்கத்திலேயே பாய்ரோ இருந்தபடியால் முணுமுணுப்பாய் அவள் பேசியதை அவரால் கேட்க முடிந்தது. எத்தனை அழகு இது! நான் நான் என்ன நான் நேரா அங்கேயே போய் இந்த மண்ணின் சொர்க்கத்தை அனுபவிக்க கூடாதா? ஹார்புத்ராட் இதற்கு பதில் தரவில்லை. சதுரமாயிருந்த முகவாய் முடிவாகவும் இறுக்கமாகவும் ஆகிவிட்டதை போல் இருந்தது. நீ இதிலிருந்தெல்லாம் சீக்கிரமாய் வெளியேறிடணும். நான் இறைவனை வேண்டிக்கிறேன் என்றார் அவர். தயவு செய்து ஓ, அதெல்லாம் பரவாயில்லை. அவர் சற்று எரிச்சலான பார்வையை பாய்ரோவிலிருந்து இருந்த திசையில் வீசினார். பிறகு அவர் தொடர்ந்தார். நீ பணியாளா குழந்தைகளுக்கு கவனிச்சிப்பவளா இருப்பது எனக்கு பிடிக்கல. அதுங்களோட அம்மாக்கள் அடிக்கடி உன்னை அழைப்பதும் அதுக்கேற்றார் போல நீ ஆட வேண்டியிருப்பதும். சிரிப்பை அடக்க முடியவில்லை என்பதை பொத்தி வைத்து சிரித்தாள் அவள். ஹோ, நீங்க அப்படி நினைக்க கூடாது. பணியாட்கள் வேலை மோசமானது என்பது வெறும் கற்பனை. நான் அடிக்கடி அழைப்பதாலும் அதற்கேற்ற மாதிரியெல்லாம் ஆட வேண்டியிருக்கேன்னு பாவம் அந்த அம்மாக்களை தான் பயந்து போயிருப்பாங்க. இது பற்றி அவர்கள் மேற்கொண்டு ஒன்றும் சொல்லவில்லை. முந்திரி கொட்டைத்தனமாய் தான் பேசிவிட்டதற்காக வெட்கப்பட்டார் கலோனல்.
பொருத்தமே இல்லாத ஒரு சின்ன காமெடியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் பாய்ரோ. இந்த அவருடைய சிந்தனை பின்னொரு நாள் பாய்ரோ நினைவு கூற வேண்டியிருக்கும். அவர்கள் அனைவரும் கொன்யா பகுதிக்கு அன்றிரவு 11:30 மணிக்கு வந்து சேர்ந்தார்கள். உட்கார்ந்தே கிடந்த கால்களுக்கு சிறு வேலை தருவதற்காக 2 ஆங்கிலேயர்களும் பனி படர்ந்திருந்த பிளாட்பாரத்துக்குள் இறங்கிக் கொண்டார்கள். ஸ்டேஷன் பணியாட்கள் என்னென்ன பண்ணுகின்றார்கள் என்பதை ஜன்னலோரம் உட்கார்ந்து பார்த்தால் போதும் என்பதில் திருப்தியானார் பாய்ரோ. 10 நிமிடங்கள் போயிருக்கும். கொஞ்சமாய் புது காற்றினை சுவாசிப்பது ஒன்றும் தப்பாகாது என்றெண்ணினார். தன்னை சில போர்வைகள் மற்றும் இறுக்கமான மஃப்ளர் ஆகியவற்றால் இறுக்கி சுற்றி பாதுகாத்து கொண்டு ஜாக்கிரதையாய் நடைமேடைக்குள் இறங்கினார். அதன் நீளம் வரை நடக்க முடிவு பண்ணினார். ஆயினும் என்ஜினையும் தாண்டி கொஞ்சம் நடந்து போனார். அங்கிருந்து போக்குவரத்து வேனின் மறைவான நிழலில் 2 உருவங்கள் இருக்கின்றன என்ற குறிப்பினை அங்கிருந்து வந்து கொண்டிருந்த அவர்களின் குரல்கள் பாய்ரோவுக்கு தந்தன. ஹார்புத்ராட் பேசிக்கொண்டிருந்தார். மேரி. அந்த பெண் அவரை இடைமறித்தாள். இப்ப வேணாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் நமக்கு பின்னால தள்ளப்பட்ட பிறகு. அப்போ சட்டென்று பாய்ரோ திரும்பி வந்து விட்டார். அவர் ஆச்சரியப்பட்டு போயிருந்தார். மிஸ் டெபன்ஹாமின் தைரியமான சாதுரியமிக்க குரலை அவர் கண்டுபிடித்திருக்கவே மாட்டார். ஆச்சரியமா இருக்கே, விலங்கலையே, அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அடுத்த நாள் ஒருவேளை அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்களோ என்றென்றி வியந்தார் பாய்ரோ. ஒருவருக்கொருவர் இருவரும் ரொம்பவும் கம்மியாக பேசிக்கொண்டார்கள். இந்த பெண் பதைபதைப்பான பரபரப்பாய் இருப்பதாக அவர் எண்ணினார். அவளுடைய கண்களுக்கு அடியில் கருவட்டங்கள் விழுந்திருந்தன. மணி மதியம் 2:30 கடந்த சமயம். ரயில் நின்றது. ஜன்னலை துளைத்தபடி தலைகள் வெளியே எட்டி பார்த்தன. ஒரு சின்ன கொத்தாய் மனிதர்கள் வெளியே கூடியிருந்தார்கள். அவர்கள் டைனிங் பெட்டிக்கு அடிப்பகுதியை சுட்டி காட்டியபடி என்னவோ பேசினார்கள். அப்பகுதி நோக்கி விரைந்து கொண்டிருந்த கண்டக்டரை நிறுத்தி விஷயம் என்ன என விசாரித்தார் பாய்ரோ. அவன் பதில் தந்தான். பாய்ரோ தலையை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு திரும்பிய போது அவருடைய தலை அங்கு அவரை ஒட்டியபடி வந்து நின்றிருந்த டெபன்ஹாமின் தலையோடு ஏறத்தாழ மோதியே விட்டது. என்னாச்சு? மூச்சிறைக்க பிரெஞ்சு மொழியில் கேட்டாள் அவள். எதுக்காக நாம நின்னுகிட்டு இருக்கோம்? ஒண்ணுமில்ல மேடம், டைனிங் பெட்டிக்கு அடியில என்னவோ பத்திக்கிட்டு இருக்கு. ஆபத்தா ஒண்ணுமில்ல, அதை அணைச்சிட்டாங்க. ஏற்பட்ட பாதிப்பை இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயப்படும் மாதிரி எதுவும் நடக்கல, கேளுங்க. இதற்கு அவள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாகவே இல்லாத ஒரு அவசர பாவத்தை காட்டினாள். ஆபத்து என்பதெல்லாம் அவளுக்கு இப்பொழுது சற்றும் தேவையற்ற ஒரு சமாச்சாரம் என்பது போல வலக்கையை வீசி ஒதுக்கினாள். எஸ் எஸ், எனக்கு விளங்குது. இருந்தாலும் கால விரயம். ஆமாம், இதனால நம்ம பயணம் தாமதமாகும். ஆமாம், இது சாத்தியம்தான், ஒப்புக்கொண்டார் பாய்ரோ. ஆனா என்னால தாமதத்தை அனுமதிக்க முடியாது. ட்ரெயின் போய் சேர வேண்டிய நேரம் 6:55. போஸ்பரஸை கடந்து அடுத்த பக்கத்துல காத்திருக்கோம் சிம்ப்ளான் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸை 9 மணிக்கு பிடிச்சாகணும். ஓரிரு மணி நேரங்கள் இங்கேயே காலவிரயம் ஆகிவிட்டால் அந்த ட்ரெயினை நாம தவற விட்டுட வேண்டியிருக்கும். இது சாத்தியமே, எஸ் என இக்கருத்தையும் பாய்ரோ அனுமதித்தார். அவளை ஆச்சரியமாய் பார்த்தார் பாய்ரோ. ஜன்னல் கம்பியை பிடித்திருந்த அவள் கை ஸ்திரமாய் இல்லை. அவள் உதடுகளும் கூட நடுங்கின. இந்த காலதாமதம் உங்களை ரொம்பவும் பாதிக்குதா மிஸ்
என்றார் பாய்ரோ. ஆமாமா, பாதிப்பு இருக்கு. நான் நான் அந்த ட்ரெயினை பிடிச்சாகணும். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியேறினாள், கலோனுடன் சேர்ந்து கொள்ள. அவளுடைய பரபரப்பு தேவையே கிடையாது. 10 நிமிடங்கள் கழித்து ட்ரெயின் மறுபடியும் கிளம்பியது. வழியில் தாமத விரயத்தை சீர் செய்து கொண்டு வெறும் 5 நிமிடம் மட்டுமே காலந்தாழ்ந்து வந்தடைந்தது. போஸ்பரஸ் பகுதி நெரிசலாய் இருந்தது. அதை கடந்து போவதை பாய்ரோ அதிகம் ரசிக்கவில்லை. தன்னுடன் வந்த சக பயணிகள் இருவரிடமிருந்தும் பிரிக்கப்பட்டுவிட்ட பாய்ரோ பிறகு அவர்களை மீண்டும் பார்க்கவே இல்லை. அவர் நேராய் டொகாட்லியன் ஓட்டலுக்கு பயணமானார்.